கடந்த சில வருடங்களா இந்தியாவினுடைய விமானப்படையா இருக்கட்டும், கடற்படையா இருக்கட்டும், இந்தியாவினுடைய ராணுவமா இருக்கட்டும். இந்த முப்படைகளுக்கும் அமெரிக்காவினுடைய MQ-9 ட்ரோன் தேவைப்பட்டதா சொல்லப்பட்டு வந்தது. அதுல 3 படைகளுக்குமே தனித்தனியா 10 ட்ரோன் வாங்குறதா பிளான் பண்ணியிருந்தாங்க இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. இப்போ சமீப காலத்துல அதனுடைய எண்ணிக்கையை குறைச்சு கூடிய விரைவில் MQ-9 ரீப்பர் ட்ரோனை இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் செக்டாருக்கு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த வீடியோல டீட்டெயிலா இந்த MQ-9 ட்ரோன் டீல பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவினுடைய வாஷிங்டனுக்கு விசிட் போக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த டீல் சைன் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த வீடியோல இத பத்தின டீடைல் அனலைசிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ கடைசி வரை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரியா ஜூன் 21 இருந்து 24 இந்த நாட்களுக்குள்ள அமெரிக்காவுக்கு இந்தியாவினுடைய பிரதமர் போக இருக்கார். சோ இந்த மீட்ல கையெழுத்தாகக்கூடிய முக்கியமான டிஃபென்ஸ் டீல் என்ன அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். சோ இந்த டிஃபென்ஸ் டீல் எல்லாமே இப்போ எக்ஸ்பர்ட்ஸ்னால வெளிப்படையா சொல்லப்பட்டு வர ஓபன் சோர்ஸ்ல கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இந்த மீட்ல கிட்டத்தட்ட 24,000 கோடி மதிப்புல இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறைக்கு MQ-9 ரீப்பர் ட்ரோன் வாங்குறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கடந்த சில வருடங்களாவே அமெரிக்கா கிட்ட இருந்து இந்த MQ-9 ரீப்பர் ட்ரோனை இந்தியா வாங்க முயற்சி பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்தியாவினுடைய முப்படைகளுக்கும். இன்னொரு விஷயம் என்ன இந்த மீட்டிங்ல ஃபைனலைஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவோட F414 இன்ஜின், இந்த இன்ஜின் F-18 போர் விமானத்துக்காக பயன்படுத்தப்பட்டு வருது. ஃபியூச்சர்ல LCA தேஜஸ் போர் விமானத்தினுடைய மார்க் 2 வெர்ஷனுக்கு இந்த இன்ஜின் பயன்படுத்த வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு. சோ இந்த F414 இன்ஜினை இந்தியால உற்பத்தி செய்யறதுக்கான பார்ட்னர்ஷிப்பை பத்தின ஃபைனலைஸ்லாம் இந்த மீட்டிங்ல நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவை பொறுத்தவரை ஆயுத இறக்குமதி ரஷ்யா கிட்ட இருந்து தான் மிக அதிகமா நம்ம பண்ணிருக்கோம். ரெண்டாவது இடத்துல அமெரிக்கா இருக்காங்க. அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறைக்கு பல ஆயுதங்கள் இதுவரைக்கும் பெறப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு P-8A ஏர்கிராஃப்டா இருக்கட்டும், சினூக் ரக ஹெலிகாப்டரா இருக்கட்டும், அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர், MH-60R, இன்னும் பல ஆயுதங்களை இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. கடந்த 2008 இருந்து இப்போ வரைக்குமே இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து 18 பில்லியன் US மதிப்பளவுல ஆயுதங்கள் இறக்குமதி பண்ணிருக்காங்க. இது மிக அதிக வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். கடைசியா நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கின மிகப்பெரிய பர்ச்சேஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா MH-60R ஹெலிகாப்டர் தான். இந்த MH-60R ஹெலிகாப்டர் சப்மரீனை ஹண்ட் பண்ணக்கூடிய மிக சிறப்பான ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த MH-60R சமீபத்துல INS விக்ராந்த்ல கூட லேண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்னுடைய ஆர்டர் தான் மிகப்பெரிய ஆர்டரா லாஸ்டா அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியா வாங்கியிருக்காங்க. சோ இப்போ இந்த 24,000 கோடி மதிப்புல இந்தியா MQ-9 ட்ரோனை எந்த அளவுக்கு வாங்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா US மதிப்புல இது ஒரு 3 பில்லியன் அளவு அப்படின்னு சொல்லலாம். 30 ட்ரோன் வாங்குறதா பிளான் பண்ணாங்க. இந்தியாவினுடைய முப்படைக்கும் 10 ட்ரோனா பிரிச்சு, அதாவது இந்திய கடற்படைக்கு 10 ட்ரோன், இந்தியாவினுடைய ராணுவத்துக்கு 10 ட்ரோன், இந்தியாவினுடைய விமானப்படைக்கு 10 ட்ரோன் பிரிச்சு வாங்கலாம்னு சொல்லப்பட்டிருந்தது. பட்ஜெட் காரணமா அதனுடைய எண்ணிக்கையை 10ல இருந்து 6க்கு குறைச்சு மொத்தமா 18 ட்ரோன் வாங்க போறதா பிளான் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த 24,000 கோடி மதிப்பிலான டீல் மட்டும் இல்லாம சுமார் 800 கோடி மதிப்புல 2 சி கார்டியன் ட்ரோன்ஸும் இந்தியாவினுடைய கடற்படைக்கு லீஸ் எடுக்க போறாங்க. ஆல்ரெடி இந்தியாவினுடைய கடற்படையில 2 சி கார்டியன் ட்ரோன்ஸ் லீஸ்ல பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. சோ ஆல்ரெடி பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கிறது எப்போ வாங்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2020ல இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் லடாக் பகுதியில் பிரச்சனை வந்த போது எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக இந்திய கடற்படைக்கு சைனாவினுடைய நேவி இந்தியன் ஓஷன்ல அவங்களுடைய நகர்வு எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்காக இந்த 2 ட்ரோன் வாங்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி லீஸ்க்கு எடுத்த ட்ரோன்ஸ் அன்ஆர்மடு ட்ரோன்ஸ் தான், அதாவது ஆயுதம் பொருத்தப்படாத ட்ரோன்ஸ். அதனால கண்காணிப்புல மட்டும்தான் ஈடுபட முடியும், தாக்குதல் நடத்த முடியாது. சோ இதுக்கு முன்னாடி லீஸ்க்கு எடுத்த அந்த 2 MQ-9 சி கார்டியன் ட்ரோன்ஸ் INS ராஜாளி, அதாவது சென்னையில இருந்து 70 கிலோமீட்டர் வெஸ்ட் சைடு அமைஞ்சிருக்க இந்தியாவினுடைய நேவல் ஏர் ஸ்டேஷன்ல பணியமர்த்தப்பட்டிருக்கு. சோ அங்க இருந்து இந்தியன் ஓஷனை கண்காணிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. 2017ல இந்தியன் நேவி 22 சி கார்டியன் ட்ரோன்ஸ் அவங்களுக்கு மட்டுமே வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகுதான் இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி 30 ட்ரோனை குறைச்சு இப்ப 6 ட்ரோனா ஒரு படைப்பிரிவுக்கு மொத்தமா 18 ட்ரோனா முப்படைகளுக்கும் குறைச்சு ஆர்டர் போட்டிருக்காங்க. சோ ஓவராலா இந்த ட்ரோனை பத்தின டீடைல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, MQ-9 பொறுத்தவரை ஒரு சேட்டலைட் ஸ்டீர்டு ஹை ஆல்டிடியூட் ஹை என்டியூரன்ஸ் ட்ரோன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சேட்டலைட் மூலியமா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மிக சிறப்பான ட்ரோனா பார்க்கப்படுது. மிக அதிக உயரம் போகக்கூடிய ட்ரோனாவும் இது பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 45,000 ஃபீட் உயரத்துல இதனால பறக்க முடியும். ஆல்டிடியூட் உயரத்துல இதனால பறக்க முடியும். இதனால கண்டினியூவா 35 மணி நேரம்
தொடர்ந்து மிஷின்ல இருக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த ட்ரோனுடைய என்டியூரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ட்ரோன்னால மிசைல்ஸ் பயன்படுத்தியும் பாம்ஸை பயன்படுத்தியும் அட்டாக் பண்ண முடியும். மேலும் இந்த ட்ரோனை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோவினுடைய லிங்கையும் நான் ஐகார்ட்ல கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓவராலா ஜூன் 21 டு 24 இந்த நாட்களுக்குள்ள MQ-9 ட்ரோனுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம F414 இன்ஜின் இந்தியா US பார்ட்னர்ஷிப்ல உற்பத்தி பண்ணக்கூடிய ஏற்பாடுகள் ஃபைனலைஸ் ஆக வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு. சோ இது மட்டும் இல்லாம போனஸ் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவினுடைய விமானப்படையில முக்கியமான ஒரு விமானமா ஃபியூச்சர்ல இருக்க போறது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்னுடைய தேஜஸ் ஏர்கிராஃப்ட் தான். இந்த தேஜஸ் ஏர்கிராஃப்ட்ல AASM அப்படின்னு சொல்லப்படுற அட்வான்ஸ்டு ஏர் டு சர்ஃபேஸ் மிசைலை பொருத்த போறாங்க. அதுவும் யாரோட மிசைல் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரான்ஸோட ஹேமர் மிசைல் தான். பிரான்சினுடைய சாஃப்ரான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் நிறுவனம் தயாரிச்சுட்டு வர அந்த மிசைலை ஆல்ரெடி இந்தியாவினுடைய தேஜஸ் விமானத்துல பொருத்தலாம் அப்படின்னு பேசப்பட்டு வந்த சூழ்நிலையில இப்ப ரீசெண்டா கிடைச்சிருக்க அப்டேட் என்னன்னா, அதனோட இன்டகிரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஃபியூச்சர்ல அடுத்தடுத்த கட்ட டெஸ்ட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே மியூனிஷன்ஸ் ரஃபேல் போர் விமானத்திலும் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆயுதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு விதமான ப்ரீசிஷன் கைடட் மியூனிஷன்ஸ் தான். வான்ல இருந்து போர் விமானம் மூலியமா தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு ஆயுதம். இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மியூனிஷன்ஸ்னால தாக்குதல் செய்யக்கூடிய தன்மையை குறைக்கவும் முடியும், கூட்டவும் முடியும். அதாவது அந்த ஆயுதத்தினுடைய எஃபெக்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும். அதுதான் இந்த மிசைலினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லலாம். சோ இனி ஃபியூச்சர்ல வரக்கூடிய வீடியோல இத பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். சோ ஓவராலா இதுதான் லேட்டஸ்ட் டிஃபென்ஸ் அப்டேட். இன்னும் அடுத்தடுத்த டிஃபென்ஸ் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு தமிழ்ல வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூலூர் விமானப்படை தளத்தினுடைய ஹிஸ்டரியை பத்தி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட போறோம். ஆல்ரெடி தஞ்சாவூர் விமானப்படை தளமான டைகர் ஷார்க் ஸ்குவாட்ரனை பத்தின வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். இப்போ அதை தொடர்ந்து சூலூர் விமானப்படை தளம், இனி ஃபியூச்சர்ல அடுத்தடுத்த விமானப்படை தளத்தினுடைய வரலாறை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். ஸ்டே டியூன்டு.